பெத்தவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி தான் வாழ முடியும். வாடா. Half Bottle album song pre-release event. So hopefully preview எல்லாமே பார்த்திருப்போம். song எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எஸ், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லவ்ல வந்தா நம்மளோட லைஃப்ல எல்லாமே காலி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் இந்த சாங். ஹாஃப் பாட்டில் குடிச்சாலும் போதை ஏறல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த லவ் மெமரிஸ்லாம் இருக்குங்கிறத அழகா சொல்லியிருந்தாங்க எழில்வாணன். ஒன்ஸ் அகேன் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த டீம் ஆஃப் ஹாஃப் பாட்டில் அண்ட் artist Elilvanan EV and Ravina. Give a big round of applause to both of them. And இந்த பாட்டில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரேணுகா. அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஓவராலாக சாங் வந்து ஹாஃப் பாட்டில் அடித்தா கிக்கு ஏறலைங்க, அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹாஃப் பாட்டில் டீம். எஸ், இட்ஸ் ஆல் ரைட். ஹாஃப் பாட்டில் இந்த டீம் production team ES Production Vida and Macha Swag Dance California. So once again give a big round of applause to the production team. So in the Half Bottle song la nadichirukka artist vandu pathina Elilvanan EV and Ravina and special appearance Renuka pannirukanga. அண்ட் எழில்வாணன் இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சைடில் வந்து இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அண்ட் சன் மியூசிக் அண்ட் இசை ரிவியூவில் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இப்போ வந்து இது வந்து அவரோட 3rd ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில். இதுவும் சூப்பராக வந்திருக்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எழில்வாணன். அண்ட் ரவீனாவை பற்றி சொல்லணுன்ட்டு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இப்போ பறந்துட்டுருக்காங்கங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா சீரியலில் சூப்பர் டூப்பர் ஹிட் நேம் வாங்கியிருக்காங்க, இந்த சைட் பார்த்தா திரும்பி பார்த்தா பிக் பாஸ் அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து ஜோடியா ஐ யூ ரெடி. ஸோ அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். கண்டிப்பாக அதில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ரவீனா வந்து ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இந்த ஏஜில் வந்து ரொம்ப பறந்துட்டு இருக்காங்க. அவங்களோட டேலண்ட்டுக்கு வந்து வார்த்தையே இல்லை. ஸோ ஒன்ஸ் அகேன் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ரவீனா. தேங்க்யூ ஸோ மச் ரவீனா. உங்களை ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் ரைட் இஸ் திஸ். நிறையா பண்ணியிருக்கீங்க, பட் ஹாஃப் பாட்டில் இந்த இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஒரு ஃபீல் எடுத்தோன்னே அழுகிற மாதிரி பார்த்து ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோரியோகிராஃபி இஸ் மான்சி அண்ட் எழில்வாணன். நீங்களும் இல்லை ஒன் பார்ட் ஆஃப் திஸ் டான்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. அண்ட் மியூசிக் பை தீபன் அண்ட் வைபவ். எடிட்டர் இஸ் கலைவாணன். ஸோ கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஓவரால் த டீம் crew of Half Bottle album song. So can we have the applause please? Thank you so much. It's time to call upon the team crew onto the stage. So Elilvanan and Ravina onto the stage please. Thank you so much. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழில்வாணன் அவங்க வந்து இந்த சாங் பற்றி பேச போகிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக எழில்வாணன். குட் மார்னிங். என் பேர் எழில்வாணன், ஈவின்னு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ வந்துடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் அவங்க டைம் எடுத்து வந்ததுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு செலிப்ரிட்டி யாருன்னா கூப்பிடணும். நாங்கள் எனக்கு யார் ஓகே செலிப்ரிட்டி யாருன்னா கூப்பிடணுன்னாங்க. எனக்கு யாரும் தெரியாது, நீங்களாம் தான் செலிப்ரிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் லிட்டில் ஷிவரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் ஃபியூ பீப்புள். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ இங்கே வந்து நின்று இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் முருகன், அது இருக்கார் முருகன் பிரதர், அதுக்கப்புறம் சுரேந்தர் அண்ணா அண்ட் விஜய் அண்ணா. இவங்க 3 பேரும் ஆக்சுவலாக லைக் கைண்ட் ஆஃப் மை ஃபேமிலி. நான் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னோட என்ன பண்ணுறேன்னா அவங்கக்கிட்ட கேட்பேன். லைக் ஆனஸ்ட் ஒப்பீனியன் தருவாங்க. உன்னால் முடியுண்டா தம்பின்னு. சுரேந்தர் அண்ணா அதுவும் இருக்காரு, தேங்க்யூண்ணா.
ஸோ எந்த டைம் வந்தவங்க இவங்க 3 பேர் எப்போயுமே எனக்காக நின்று இருக்காங்க. ஏன்னா ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு ஐடி கை, ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் தேர் இன் யூஎஸ், என் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட பேஷனாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் அவங்களோட பேஷன் பண்ண முடியும்ன்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். பிகாஸ் இதுன்னு இல்லை, எந்த இதில் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும். ஸோ அது ஐ ரியலி வாண்ட் பீப்புள் லைக், நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, பட் டைம் தான் இல்லை. ஸோ அது அவங்களால பண்ண முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன் எல்லாராலையும். அதுக்கப்புறம் நான் டீமில் இருந்து போயிடுறேன். ஃபஸ்ட்டு மியூசிக் டிவி தீபன் அண்ட் வைபவ் தம்பிங்க சூப்பராக என்ன ஃபஸ்ட்டு சாங்கும் அவங்க தான் பண்ணாங்க. இது இப்போ என்னோட 3rd சாங் அவங்களும் அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி மான்ஜி மணி அவர் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஓபி வெங்கி அண்ட் கென்னி, யூஎஸில் கென்னின்ட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பண்ணுறாரு, அவர் பண்ணார். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து நம்ம SK21 சிவகார்த்திகேயன் அமரன் எடிட்டர் கலைவாணன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ரவீனா, நான் வேறு யாரெல்லாம் பேரே விட்டு பண்ணிட்டேன்னா, போஸ்டர் சத்யா பண்ணாங்க. கடைசியாக சார் ரவீனா சொல்லணும். ரவீனாக்கு முன்னாடி அவங்க அம்மாவை ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா, நான் அவங்க அங்கிளுக்கு நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். லைக் லிட்டரலி நான் அங்கே இந்த யூஎஸ்லேருந்து வரதுக்கு முன்னாடி நான் லைக் இந்த சாங் வந்து நான் 2 years முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டேன், அங்கேயே முடிச்சு டான்ஸிங் போர்ஷன் அங்கேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டியூ டு மை பர்சனல் திங் அங்கே ஐ கெப்ட் லைக் திங்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டான பர்சன் கூட பண்ணணும். அடுத்த ஆல்பம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லைக் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண லைக் ரவீனா தான் பண்ணணும்ன்ட்டு சுரேந்திரன் மூலயமா பேசினேன். லதாமா கிட்ட பேசினேன், லதாமா அண்ணன் கிட்டே பேசினேன். அவங்க 2 பேரும் செம ஸ்வீட்டாக தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க. டேட்டும் சொன்னாங்க, இது மாதிரி அவங்க பிக் பாஸில் பிஸியாக இருக்கிறாங்க, சாரி ஜோடியில் பிஸியாக இருக்கிறாங்க, அதனால ஒரு டேட் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக யூஎஸ் சண்டே கிளம்புறேன். எனக்கு வந்து ஒரு 4 days தான் இருந்தது. நான் 3 weeks பேக் முன்னாடி வந்து எனக்கு பயமாக இருந்தது, ஐயோ இது நடக்காதா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஸியாக இருக்காங்க, அவங்க ஃபினாலே வேறு இருந்தது. யூஸ்வலாக பீப்புள் கெட் டயர்ட், ஸோ அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தது நடக்குமான்ட்டு. ஏன்னா பிளான்டாக இதுக்கு தான் வந்தேனே. ஸோ நடந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரவீனா கிட்ட பேசும்போது சீரியஸ்லி யூ ஆர் ஸோ ஹம்பிள் பர்சன். லைக் லிட்டரலாக எல்லாமே என்ன சீன் எது எப்படி சொன்னாலும் அவங்க வந்து ஓகேங்க நீ சொன்ன ஓகே அப்படின்னு செம்ம ஸ்வீட்டாக எல்லாமே. மோர் தென் இதெல்லாம் இல்லாமல் லைக் ஒரு ஹியூமன் பீயிங்காக செம்ம ஸ்வீட். நீங்கள் ரவீனா பி லைக் திஸ் அண்ட் பி சைல்டு லைக் திஸ். யார் என்ன சொன்னாலும் இது பண்ணிக்காதீங்க, லைக் யூ டூ வாட் யூ லைக், அவ்வளோதான் செம. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க ஒரு கான்செப்ட் என்ன வச்சேன்னா, யூஸ்வலாக இப்போது பசங்க லவ்வர்ஸ்குள்ளே நிறைய பிரேக்கப்பு, அது விச் இஸ் லைக் ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ ஸ்மால் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், தட்ஸ் ஆல் லைக் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஆக்சுவலாக நான் இன்னும் இது இப்போ தான் முடிச்சோம், 2 days பிஃபோர் தான் ஷூட் முடித்தோம். 2 நாளில் அவங்க டீம் எடிட் பண்ணி கொடுத்தது, இன்னும் ஃபுல் எடிட் முடிக்கல. இந்த சின்ன டயலாக் தான் நம்ம ப்ராபர்பாக சொல்லுவோம்ல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், அது மாதிரி கடைசியாக அது ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னு இருக்கோம். ஸோ அதுதான், சும்மா ஒன்று பார்த்துட்டு ஒன்று டிசைட் பண்ணக்கூடாது. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அது கரெக்டாக நம்ம வந்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட. இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, நம்மளே நேராக பேசிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதை கேட்டு அதை வந்து பெருசாக இது பண்ணுறது எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு தட் பர்சன். இட் வில் பி லைக் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் இதை சும்மா ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணோம். ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ ரவீனா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ப்ரெஸ் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் தேங்க்ஸ் விஜயனா. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. வேர்வையே வந்துருச்சு. தேங்க்யூ எழில்வாணன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ த கார்ஜியஸ் ரவீனா அவங்கள ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். ஸோ ஐ வுட் லைக் டு கால் ரவீனா டு டாக் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஹாப் பாட்டில் ஆல்பம் சாங். வேலு, தேங்க்யூ வேலு. இவர் ஆக்சுவலாக நீட் அ பிக் அப்ளாஸ். ஸோ நான் அவர்கிட்ட வந்து ஜஸ்ட் 1 day பிஃபோர் தான் சொன்னேன்.
ஸோ அவர் எல்லாமே லைக் நேற்று பேசினோம், இன்னைக்கு நடந்ததில்ல வேலு. ரொம்ப தேங்க்யூ வேலு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஒன் செகண்ட், ரவீனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ரவீனாவோட மம்மியை நான் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வருவாங்க இவங்க பேசி முடிச்சோன்னே. ஏன்னா பேக் பில்லர் ஆஃப் ரவீனானா அது அவங்க தான். ஸோ அதனால இவங்க பேசி முடிக்கிறதுக்கு அப்புறம் அம்மா வந்து கண்டிப்பாக ஒரு வார்த்தையாவது எங்களுக்காக பேசணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு எனக்கு அவ்வளோவா பேசலாம் தெரியாது, நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. ஈவி ப்ரோ மாதிரி அழகாக பேச வராது, பட் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஷூட்டிங் லொக்கேஷனில் என்னை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஈவி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்ணுறதே தெரியாது இல்லையா. ஸோ ஹி இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ ரொம்ப செம்மையாக ஜாலியாக போச்சு ஷூட் எங்களுக்கு. அண்ட் வந்து இந்த சாங் பற்றி சொல்லணுன்னா, இதோட லிரிக்ஸ், அப்புறம் இதோட டைரக்ஷன், கொரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு. இவர் வந்து செம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன். எப்படி சொல்கிறது, யூஎஸில் வந்து ஐடி கம்பெனியில் ஜாப் இருக்குது. ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்கே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருனா ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மான்சி ப்ரோ செம்ம ஃபன்னாக ஷூட்டை கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஈவி. அண்டு ஈவி ப்ரோவோட அப்பா நான் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. நான் ஷூட் ஃபுல்லாக அது பார்த்தேன். அப்பா ஃபுல் டே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் சுரேந்தர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் எனக்கு ஈவி தெரியும், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணனால தேங்க்யூ ஸோ மச் சுரேந்தர் அண்ணா. ஸோ கண்டிப்பாக சாங் கேளுங்க ஹாஃப் பாட்டில், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எழில்வாணன் அண்ட் ரவீனா ரெண்டு பேருமே சொன்னாங்க பேக் சப்போர்ட்டாக இருக்கிறது எழில்வாணன் சாரோட அப்பா அண்ட் ரவீனா அவங்களோட அம்மா. ஸோ ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கைண்ட்லி அம்மா எங்களுக்காக வாங்க ப்ளீஸ். ஸோ ப்ரெஸ் டீம் நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் ரவீனா எழில்வாணன் அவங்க கிட்ட. ஸோ ஒன்ஸ் அகேன் சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எழில்வாணன் அவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் அவங்களோட பேஷனுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாஃப் பாட்டில்ங்கிற ஒரு சாங்கை வந்து சக்ஸஸாக வந்து ப்ரீ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருந்தது அவங்க அப்பா தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்லக்குட்டி ரவீனா அவங்களுக்கு வந்து சீரியலில் ஸ்டார்ட் ஆன விஷயம் இப்போ அவங்க கண்டினியூஸாக எல்லாத்துலேயுமே சீரியல், குக்கு வித் கோமாளி, பிக் பாஸ், இந்த சைட் திரும்பினா டான்ஸ், இந்த சைட் திரும்பினா ஈவெண்ட்ஸு, ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படின்ட்டு அவங்க தொடாத இதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சூப்பராக இந்த சின்ன வயசில் துருன்னு எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிறது அம்மா தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். ஆஸ் அ கேர்லாக வந்து மீடியாவில் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்கள மாதிரி அம்மாங்க இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களால வளர முடியுதுங்கிறதுக்கு ரவீனா வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் கிவ் அ big round of applause to both of them and wishing a very all the best for this half battle and congratulations to the overall team. So press media and நீங்க ஏதாவது questions இருந்தா ரவீனா and எழில்வாணன் அவங்க கிட்ட கேட்கலாம்.
எல்லாம் மைக்குன்னு கேட்டாலே பயமா இருக்கு. நீங்க உட்காருங்க, நாங்க பாவம் எங்க அம்மாக்கு பேச தெரியும். ஐயா பார்த்து கேளுங்க ஐயா, பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு சொல்லுங்கம்மா. நாங்க நீங்களும் பிடிச்சிக்கோங்க. முஸ்லீம்களுக்கு தான் வரப்போகுது. உங்களுக்கு தான். சார் நான் இங்கே தான் சார் பிறந்தேன். இங்கே சார் நான் இங்கே தான் பிறந்தேன். இங்கே பிறந்து ஒரு 25 வருஷம் இங்கே தான் படித்தேன். சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்விசியில் படித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன், படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ட்டு. வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை. 2000 டைமில் நான் 2019 முடித்தேன். ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி, நம்ம ஃபோனில் அப்போ இருக்கலாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அப்படி பார்த்து பண்ணேன். நல்லா படித்தேன் சார். படித்ததால் ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது. சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது, ஆனால் படிக்கணும்னு மட்டும் ஒன்று இருந்தது. அங்கே போய் படித்தேன் சார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில். அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும், தனியாக தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் டான்ஸ்லாம் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன். அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸு ஃபன்னியாக எழுதிட்டு இருந்தேன். அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போகணும் அப்படி போகணுன்னுவாங்க. பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷுவலில் நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளோ படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார். அதுதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சான் சுவாகம் ட்ரை பண்ணேன், டைரக்ஷன் லிரிக்ஸு அப்படி பண்ணேன். அப்புறம் இப்போது ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார். ஸோ இதுதான் என்னோட பாத் சார். இல்லை விலகாதேன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் விலகாதேலே ஆல்ரெடி நிறையா பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில், ஹாஃப் பாட்டில் ஈஸியாக இருந்தது வாயில். ஸோ அதனால இதர் அரை பாட்டில் போகலாமா ஹாஃப் பாட்டில் போகலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம். யூடியூப் சர்ச்சில் பார்த்து அவ்வளோதான். அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு என் ஃபேஸ் நம்ம செட் ஆகணும். நான் சிலங்கோ பச் நீங்க என்ன நேரா தாக்குறீங்களா ஐயா? அரை பாட்டில் எங்க இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? ஓ அப்படி இல்லை இவங்க அது விஷ பாட்டில், அது வேற ஏதோ சீரீஸ்ல, இவங்க இருந்த சீரீஸ்ல அப்படி இல்லை. அவங்க செம்ம ஸ்வீட்டு அப்படிலாம் இல்லை சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பேர் மைண்டில் இருந்தது. அதில் ரவீனை தான் நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணேன். சுரேந்தர் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ காண்டாக்ட் பண்ணதான் சொன்னேன் இல்லை சார், அப்படி தான் நடந்தது. ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலாக சார் ஒரு திங் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் சார். யூஎஸில் போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்ன கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுன்றாங்க. நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த ஏதோ சின்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே நம்ம அந்த வந்தானே செமையாக அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்கிறாங்க காலையில் 5 o'clock லைக் ஸ்மால் திங்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்லண்ணா. ஸோ அது பார்க்கும் போது அவங்களோட பேஷன்லேருந்து நமக்கும் எல்லாருக்கிட்டையும் கற்று போகலண்ணா. அதுதாண்ணா. அண்ணா நான் அங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கண்ணா. இல்லை அதுதாண்ணா. அப்படின்ற ஒரு ஆசையிலெல்லாம் பண்ணலைண்ணா. எனக்கு இது கடவுளாக அப்படியே ஒன்று வந்துச்சு. எங்கள் அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்ப் அது எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது. எங்கள் அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணார் அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்ரலாக ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு.
அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. சரி இதில் என்ன இருக்குது, நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்ணுறோம், தப்பு பண்ணி கற்றுக்க தானே நான் போகிறோம். ஸோ கற்றுக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததில் நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸாவது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்ரஸ். ஆனால் மூவி அதெல்லாம் என்ன நான் யோசிச்சு கூட பார்க்கணும். அப்படி ஒன்று வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சாங் பண்ணியிருக்கேன் நான், அதுலேயும் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ பட் யா, ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ கண்டிப்பாண்ணா, தேங்க்யூண்ணா. ஐயா நீங்களா? சரி கேளுங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் முடித்த உடனே நான் ஜோடி தான் பண்ணேன். மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னார். ஸோ அது மூலயமா தான் எனக்கு ஈவி அவங்கள தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது. நிறைய விஷயம் நான் பல இருந்த மாதிரி பேசுவியாண்ணா, என்னண்ணா எத்தனை நான் தெரியும் உனக்கு? ஓகே, இல்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரிலாம் கேட்கல. ஃபஸ்ட்டு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாக நடந்தது, அவ்வளோதானா? ஐயோ சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனால் படங்கள் வாய்ப்புகள் வரும். அதில் வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்லை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறையா வரதுக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் கொடுப்பேன் சீக்கிரமாக. எங்கள் அம்மா பாவம் விட்டுருனானோ. தேவையா தேவையில்லையான்னு கேட்டா தேவையா தேவை கிடையாதான்றது வந்து எப்படி நான் சொல்ல முடியாது. பார்க்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும், அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையான்னு. என் லைஃபுக்கு அது அவசியமாக ஒரு ஷோ நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பாக இருக்கும். பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேறு விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவை தான் கண்டிப்பாக. ஐயா இங்கேருந்து நான் ஆக்சுவலாக செம ஐடியா. நான் இது நீங்கள் சொன்னதே வெரி நல்ல செம கொஸ்டின். நான் மேபி ஃப்யூச்சரில் அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும். ஒரு சாங் இருக்குண்ணா, லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டுருக்குண்ணா. நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறேண்ணா. சொல்லுங்கண்ணா, நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஓகே ஓகே. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே.
பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்மையுமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோன்னா அதோட குட் சைட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணால் அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் போய் சேரும். ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? நான் பயங்கரமா கேட்குறீங்கண்ணா. இல்லை நான் பயங்கரமாக கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தானா. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கொஞ்சம் அன்பு நீங்கள் உள்ளே ஊற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ ஆனால் அவங்கெல்லாம் ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்க. இல்லை 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 எனக்கு இல்லை என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுங்க. என் கூட ஏன்னா எனக்கு அவ்வளோ நாலேஜே இல்லை. நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஓப்பனா. ஸோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் 2 டேக் தான் ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ½ டேயில் முடிச்சோன்னா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்ல எவ்வளோ ஒர்க் அவங்க பேஷனாக பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லிண்ணா, அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா. நமக்கு எது வரும் எது வராது அண்ட் ஆல்சோ எது இம்ப்ரூவ் பண்ணுறோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்பில் நிறையா டெஃபினட்டாக அவங்க. ஆனால் சின்ன வயசில் ரொம்பனா இதெல்லாம் ஆசை. நான் நம்ம கில்லி கோலி விளையாடிட்டு லைஃப்பில் ஒரு மூவி போகிறதுக்கே கஷ்டப்பட்ட பையனா. நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைண்ணா. அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்கே கூட்டிகிட்டு போகும்னு தெரியலண்ணா. நான் பண்ணணுன்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணணுன்றது ஒரு ஆசை. இது மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போகிறேன். அண்ட் ஃபியூச்சரில் இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தால் ஐ வில் ட்ரைண்ணா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நான் மூவி வந்துச்சுண்ணா. அண்ணா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 years. எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மேன்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லேயும் உங்கள் தம்பி அவங்க கூட எல்லாத்துலேயும் இருப்பேன். ஸோ அதை மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹியர். ஹை ரேணு. எங்கள் டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. நாங்கள் யூஎஸில் ஸ்டூடெண்ட்ஸ்னா. ஆக்சுவலி திருப்பி அம்மா வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போ தான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு, ஜோடி ஆர் யூ ரெடி. ஸோ அதனால போக முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வரமாட்டேங்குது. அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் அவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிகை இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாமி அண்ணா கோமாளியாகவே வழி இல்லையா, இதில் குக்கா வேறையா? ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃப்யூச்சரில் ஹீரோயினா நடித்தா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனால் அவர் கூடலாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் அவர் பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவுசெய்து போய் பாருங்க அதை திருப்பி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேர் மட்டும் இருங்க. சரியா? கொரியோகிராஃபர் மான்சி அண்ட் கலைஞர் இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஆல்பம் சாங்கோட. இனியா தேங்க்யூ ஸோ மச்.